ஸோ நீங்கள் எஃப்ஜே தான் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். சாரி, எஃப்ஜே. எனக்கு என்னை கண்டுக்காத பசங்களை பிடிக்கும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதை ஆக்சுவலாக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன். நம்ம விக்ரமும் கனியக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த வீட்டில் நீங்கள் யாரை லவ் பண்ணியிருப்பீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு கல்யாணம் ஆகாமல் வந்தீங்கன்னா இந்த வீட்டில் யாரை லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கனி வந்துட்டு பயங்கரமாக வைக்கப்பட்டு எஃப்ஜேவை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, எஃப்ஜே வந்துட்டு எதுக்குமே இவங்கள கண்டுக்கவே மாட்டானாம், எடுத்தறிஞ்சு பேசுவானாம். அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு தான் இவங்கள ரொம்ப பிடிக்குமா. என் ஹஸ்பண்டு கூட அப்படி தான். இவர் மேலே நிறைய பொண்ணுங்க வந்துட்டு அஃபெக்ஷனில் இருந்தாலும் இவர் யாரையுமே கண்டுக்க மாட்டார். அதனால தான் எனக்கே அவரை பிடிச்சது. அதே மாதிரி தான் எஃப்ஜே இருக்கான். ஸோ அந்த மாதிரி பையனை தான் எனக்கு பிடிக்கும். நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் கல்யாணமாக இருந்தால் எஃப்ஜேவை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க. விக்கல்ஸ் வந்துட்டு கனியக்கா நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் இது நல்ல விஷயம் கிடையாதுங்கன்னு சொல்லும்பொழுது கனியே சொல்கிறாங்க, ஆமாம் சத்தியமாக நல்ல விஷயம் கிடையாது தான், எனக்கே தெரியும், என்னோட மானங்கெட்ட திங்கிங் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல. ஏற்கனவே திவாகர் வந்துட்டு ஒரு கேவலமான அலிகேஷனை வச்சார். இப்போ இவங்க என்னடானா எதுக்காக முதல்ல இதை பற்றிலாம் பேசணும்? கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நீ இந்த வீட்டில் யாரை லவ் பண்ணியிருப்பேன்ற கொஸ்டினை எதுக்காக தேவையில்லாமல் இந்த இடத்துல விக்கல்ஸ் கேட்கணும்? ஏன் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு கன்சிடர் பண்ணணும்? ஏன் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னே புரியல. அதுவும் பாருங்கள், எஃப்ஜேவை தான் நான் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு வர வந்துட்டு கனி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எங்கே எடுத்துன்னு போய் முடிய போகுதுன்னு தெரில மக்களே. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.